நமஸ்காரம். எஸ்ஜி ஸ்ரீதரன் யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நமஸ்காரம். நம்மளிடையே இப்பொழுது ராகப்பிரவாகம் சுந்தர் நம்ம ப்ரோக்ராம் பற்றி பேசுவார். அந்த பணம் பந்தியிலேன்னு ஒரு படத்துல பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனிலே பிழைக்கும் மனிதனிலே. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனிலே பிழைக்கும் மனிதனிலே. ஒன்னும் தெரியாளானாலும் பணம் இருந்தாலே அவனை உயர்த்தி பேச மனிதர் கூட்டம் நாளும் தப்பாதே. ஒன்னும் தெரியாளானாலும் பணம் இருந்தாலே அவனை உயர்த்தி பேச மனிதர் கூட்டம் நாளும் தப்பாதே. என்ன அறிவு இருந்திட்டாலும் பணம் இல்லாத ஆளை, என்ன அறிவு இருந்திட்டாலும் பணம் இல்லாத ஆளை அவனை எந்த நாளும் மனிதனாக மதிக்க மாட்டாதே. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனிலே பிழைக்கும் மனிதனிலே. இது கேவி மகாதேவன் போட்ட கவிஞர் கவி காமு ஷெரீஃப் அவர் வரிகள் உருவான ஒரு அற்புதமான பாடல். எதுவும் சாருகேசி ராகத்தில் பணம் பந்தியில படத்தில் இந்த மாதிரி பாட்டு கேட்டால் இப்போ இந்த மாதிரி பாட்டு எழுதுறதுக்கும் ஆள் இல்லை, இந்த மாதிரி பாடக்கூடிய ஆளும் இல்லை, மியூசிக் பண்ணக்கூடும் இல்லை. இது அற்புதமான பாடல் இல்லை. ஏன்னா அந்த காலம் மாறி போச்சு, நல்ல சாங்ஸுக்கு ஏற்ற மாதிரி சப்ஜெக்ட்ஸ் வருது இல்லை, அதனால என்ன பண்ண முடியாது. யதார்த்தமாக இருக்குது உலகத்தில் சொல்றது. இந்த பாட்டு எவ்வளோ அர்த்தம் பாருங்க, என்ன ஒரு யதார்த்தமான பாடல பாருங்க, அற்புதமான. இந்த மாதிரி பாடலை கேட்கறதுக்கே நம்மளாம் கொடுத்து வச்சுக்கணும். அந்த காலத்து மனுஷால் நினச்சி நம்ம தேங்க் பண்ணணும். ஆமாம். அப்புறம் இன்னொன்று சார் எனக்கு நிறைய ராகம் பிடிக்கும். இந்த அட்டானா ராகம் பிடிக்கும். அட்டானா ராகம். அட்டானா ராகத்தில் நிறைய பாடல்கள் நிறைய பாடல்கள்னு சொல்ல முடியாது. அந்த ஒரு 60களுக்கு அப்புறம் அட்டானா ராகத்தில் ரொம்ப பாடல்களே வந்ததில்லை. 60களில் தான் வந்திருக்கு. நமக்கு தெரிஞ்ச அட்டானா ராகத்தில் ஃபர்ஸ்ட் பாட்டுனாக்க ஸ்ரீவள்ளி படத்தில் இது பெரிய நாயகி பாடுற ஒரு பாட்டு. பெரிய நாயகி பாடுற பாட்டு. மியூசிக் ஆர் சுதர்சனம், துறையூர் ராஜகோபால சர்மா, 2 பேர் சேர்ந்து பண்ண ஒரு படம் அது. அதில் இந்த சாங்கு யாருந்தன்னை போல் ஆதரிப்பவர் ஆறுமுக தரசே, யாருந்தன்னை போல் ஆதரிப்பவர் ஆறுமுக தரசே. இது ஒண்ணு. அப்புறம் ரத்த கண்ணீர்ல கதவை சாத்தடி கையில் காசில்லாதவன் கடவுளானாலும் கதவை சாத்தடி. உடுமலை கவிராயர் பாடல். உடுமலை எம்எல்வி பாடின பாட்டு. ரொம்ப அற்புதமான பாட்டு. இதே மாதிரி தங்கப்புதுமை படத்துல விஸ்வநாத ராமூர்த்தி மியூசிக்ல ஒரு அருமையான அட்டானா சார். சூலமங்கலம் எம்எல் வசந்தகுமாரியும் சூலமங்கலம் ராஜலட்சுமி பாடுற ஒரு அற்புதமான நடன பாடல். வருகிறாள் உன்னை தேடி உன் வாசலில் உருகி உருகி எந்தன் மணவாளன் நீயே என்று வருகிறாள் உன்னை தேடி. ஒரு பியூட்டிஃபுல் டான்ஸ் நம்பர். அது எப்படி சொல்லணும்னா, எம்எல்வி பாடும் போதெல்லாம் மிருதங்கம் வரும், மிருதங்கம் மோர்சிங்கெல்லாம் வரும். சூலமங்கல ராஜ் பாடும்போது கஞ்சீரா வரும். அந்த மாதிரி ஒரு அப்படி பண்ணியிருக்காங்க விஸ்வநாத ராமூர்த்தி. ஒரு 6 நிமிஷம் அந்த பாட்டு பிரமிச்சு போயிட்டான். அந்த பாட்டெல்லாம் திருப்பி கொண்டு பாடுறதே கஷ்டம். அவ்வளவு ஒரு அற்புதமான மியூசிக் போட்டிருக்காங்க. பண்ணியிருக்காங்க. மகாகவி காளிதாஸ் பாட்டு ஒன்று வருமே, மகாகவி காளிதாஸ் பிரமாதம். அது கேவி மகாதேவன். மகாகவி காளிதாஸ்ல யார் தருவார் இந்த அரியாசனம், புவி அரசோடு எனக்கும் ஒரு சரியாசனம், அம்மா யார் தருவார் இந்த அரியாசனம், புவி அரசோடு எனக்கும் ஒரு சரியாசனம், பேர் சொல்லும் நூலொன்றும் கல்லாதவன், உயர்ந்த பேரு பெரும் இடத்தில் இல்லாதவன், பேர் சொல்லும் நூலொன்றும் கல்லாதவன், உயர்ந்த பேரு பெரும் இடத்தில் இல்லாதவன்,
சேரும் சபையறிந்து செல்லாதவன், சேரும் சபையறிந்து செல்லாதவன், அங்கு தேர்ந்த பொருள் எடுத்து சொல்லாதவன், தமக்கு யார் தருவார் இந்த அரியாசனம், புவி அரசோடு எனக்கும் ஒரு சரியாசனம். சூப்பர். இந்த பாட்டு மூலம் நீங்கள் டீம் வச்சு கிளம்புன்னு வச்சுருங்க. சிவாஜியோட முகபாவத்தோடு பாடுங்க, எல்லாம் பகவான் கூட தெரியுது. அப்புறம் சார் நம்ம வந்து பாகிஸ்ரீ பற்றி பேசியிருக்கோம். இல்லை, சிவாஜியோட முகபாவத்தோட பாடியிருக்கேன்றது கரெக்டாக கண்டுபிடிச்சார். ஏன்னா அங்கு தேர்ந்து பொருள் எடுத்து சொல்லாதவன் இப்படி பாடுவார். அதான் சொன்னேன், சேரும் சபையறிந்து செல்லாதவன் அப்படின்னு. அது எப்படி அதான் சார் அந்த உணர்ச்சி வந்ததுன்னா அந்த அந்த பாட்டோட மகிமை சார். மகிமை சார். அந்த மாதிரி ஒரு அப்பா அது திரை எல்லோராலும் மறக்க முடியாத படம் சாரங்கதாரா. இந்த சாரங்கதாரால வந்து ஒரு அட்டாரா பாடல் வந்து அந்த மேகத்தி பிளஞ்சுன்னு வரும். ஐயோ, ரொம்ப அற்புதமா ஞாபகப்படுத்துறீங்க சார். அவ்வளோ அதுவும் மருதகாசி தான். சாரங்கதாரா படம் பூரா மருதகாசி. மினர்வா பிக்சர்ஸ் ஒரு யூனிட். அது அந்த படம் பூரா மருதகாசி அவர்கள். எல்லா பாட்டுமே அவர் தான். வசந்தமுல்லை ஆகட்டும் எல்லாமே மருதகாசி. ஜீராமராவ் மியூசிக். அது அற்புதம். மேகத்திரை பிளந்து மின்னலை போல் நுழைந்து, மேகத்திரை பிளந்து மின்னலை போல் நுழைந்து, வில்லி நின்றே பிறந்து அம்பு போலே விரைந்து, வில்லி நில்லே எழுந்த அம்பு போலே விரைந்து, போகுது பார் என் புறா வானில், போகுது பார் என் புறா. அந்த ஹார்மோனியத்துல அந்த புறா பறக்க. வானமெனும் சோலையிலே தெப்பம் போலே சுற்றி, வட்டமிடும் காட்சியை பார் கண்களாலே. வானமெனும் சோலையிலே தெப்பம் போலே சுற்றி, வட்டமிடும் காட்சியை பார் கண்களாலே அப்படின்னு சொன்ன ஒரு அழகான சங்கதி. வானமெனும் சோலை, அது ராமநாதன். அவ்வளோ அழகான ஒரு பாட்டு. இப்படி பண்ணிருப்பாரு தெரியுமா? சௌந்தரராஜன் வாய்ஸ் கேட்கவே வேண்டாம். அவ்வளோ இனிமைனா அது இனிமைக்குனே பிறந்த ஒரு. அந்த காலத்துல மருதகாசி, ஜி ராமநாதன் டீம்மேட்ஸ். பின்காலத்துல வந்து கண்ணதாசன் விஸ்வநாராயணமூர்த்தி. அது மருதகாசி பிரமாதம். பாட்டு வரிகள்லாம் வரும் ஒன்னொன்னும் ரொம்ப பொருத்தமாக பாடியிருக்காரு. வந்து இன்னொன்று ராகம் வந்து பைரவி நிறையா பண்ணியிருக்காரு. பைரவி ராகத்தில் ஜி ராமநாதன் வந்து மறக்க முடியாத பாடல் வந்து எம்கேடி பாடின பாடல் உனை கண்டு மயங்காத மிருகம் ஒன்று. அது உனைக்கண்டு மயங்காத சாங் வந்து இந்த அசோக் குமார் படத்துல. ஆமா, அசோக் குமார் படத்துக்கு இசை வந்து ஆலத்தூர் சிவசுப்பிரமணிய ஐயர். இவர் ஜீரமான் இல்லை, ஆலத்தூர் சிவசுப்பிரமணிய ஐயர் அவரோட இசை தான் அது. அதுல வந்து அந்த எம்கேடி பாடின பைரவி ராகத்துல அந்த பாட்டு, உனை கண்டு மயங்காத பேர்களுண்டோ, உனை கண்டு மயங்காத பேர்களுண்டோ, வடிவழகிலும் குணமதிலும் நிகரில், உனை கண்டு மயங்காத பேர்களுண்டோ, திருப்பார் கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயணா, அன்று திருமகள் துணையில் அமைதி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயணா, திருப்பார் கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயணா. அருமையான பாட்டு. ஜி தேவராஜன் திருப்பி சுவாமி ஐயப்பன் படத்துல இருந்து. அது மாதிரி அபூர்வத்துல ஒரு புறம் அந்த ஒரு பாட்டு, மிதிலையில் மைதிலி ஒரு புறம் பார்த்தால் மிதிலையில் மைதிலி, மறுபுறம் பார்த்தால் காவிரி மாதவி. இன்னுமா புரியல? ஒரு புறம் பார்த்தா மிதிலையில் மைதிலி, மறுபுறம் பார்த்தால் காவிரி மாதவி, முகம் மட்டும் பார்த்தால் நிலவின் எதிரொலி, முகம் மட்டும்
பார்த்தால் நிலவின் எதிரொலி முழுவதும் பார்த்தால் அவள் ஒரு பைரவி, அவள் ஒரு பைரவி, அவள் ஒரு பைரவி ஐயோ சூப்பர். இங்க கொண்டு வந்துங்களா? ஆனந்தராகம் அழகிய ராகம் ஐயா அப்பா அபூர்வராகம். இந்த அபூர்வ ராகத்துக்கு மகதின்னு பேர். மகதி மகதின்னு ஒரு ராகம் 4 ஸ்வரங்களை கொண்டது. பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் உருவாக்கிய ஒரு ராகம். அவரப்பா உருவாக்கினாரா? He invented the raga. ஓ வெரி குட். பாலமுரளி கிருஷ்ணா invented this raga. 4 ஸ்வரங்களை வச்சு ஓ அவ்வளவு அழகா, கொஞ்சம் கேட்கறதுக்கு கொஞ்சம் வலஜி ராகம் மாதிரி இருக்கும். ரொம்ப பிரமாதம். எம்எஸ்வி ரொம்ப அற்புதமா கையாண்டிருக்காரு. அது எம்எஸ்வி சார், எம்எஸ்வி அவ்வளவுதான், அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. ஒரு பக்கம் பாலமுரளி, எம்எஸ்வி, ஜேசுதாஸ் எல்லாம் சேர்ந்து, அங்க கமல் வேற, எல்லாம் சேர்ந்து பிரமாதமாயி போச்சு. எல்லாத்துக்கும் மேல பாலச்சந்தர், அதுக்கு மேல பிரமாதமாயி போச்சு. அது படமே அபூர்வராங்க, அபூர்வமான டீம் அது. டீம் அபூர்வமான, ஆமா ரொம்ப அற்புதமான டீம், அழகான டீம். நல்ல அபூர்வமான டீம்ன்றதோட அழகான டீம் சொல்லலாம். அதான் சரி. எத்தனையோ படங்கள் வந்திருக்கு சார் தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா, மறக்க முடியாத படங்கள். இதில் வந்து சபாஷ் பீனா, அதில் சந்திரபாபு டபிள்யூ கொடுத்து பிரமாதமாக பண்ணியிருப்பார். அதில் டிஜி லிங்கப்பா ஒரு பாகிஸ்டி ராகத்தை பாட்டு போட்டுப்பாரு, காணா இன்பம் கனிஞ்சிலேன்னு. பாடல் டிஏ மூர்த்தி தான் சார். பாடல் டிஏ மூர்த்தி தான். டிஏ மூர்த்தி ரொம்ப பிரமாதமான ஒரு பாடகர். கொஞ்சம் நம்ம தமிழ்ல கொஞ்சம் பாடல்கள் பாடினாலும் எல்லாமே ரொம்ப பிரமாதமா அமைஞ்சு. அவர் பாவம் அது அதுக்கு என்ன, அதுக்கப்புறம் காலம். ஏன்னா அவர் மொழி தமிழ் கிடையாது, தாய்மொழி தெலுங்கு கிடையாது, தமிழ் கிடையாது. அவர் ஒரிசாக்காரர் தான் அப்படின்னு கேள்விப்பட்டோம். அதனால அவர் பாடின ஒரு சில பாடல்களா இருந்தாலும் ரொம்ப அற்புதமான பாடல்கள். அதுல முக்கியமா அமைஞ்ச ஒரு பாடல் இந்த இது காணா இன்பம் கனிந்ததேனோ காதல் திருமண ஊர்வலம் தானோ. அது டிஎம் மூர்த்தியும் சுசீலாவும் பிரமாதமா, காணா இன்பம் கனிந்ததேனோ காதல் திருமண ஊர்வலம் தானோ வானம் சிந்தும் மாமழையெல்லாம் வானம் சிந்தும் மாமழையெல்லாம் வானோர் தூவும் தேன்மலரோ மேகம் யாவும் பேரொலியோடு மேளம் போலே முழங்குவதாலே காணா இன்பம் கனிந்ததேனோ காதல் திருமண ஊர்வலம் தானோ. அதாவது சார், இந்த டிஜி லிங்கப்பா ஒரு பக்கம், டிஜி லிங்கப்பா பாடல் கூமாப்பா, லிங்கப்பா கூமாப்பா 2 பேரும் சேர்ந்து ஒரு அற்புதமான பண்ணியிருக்காங்க. அதாவது இப்ப டிஎம் மூர்த்தியும் சுசீலாவும் பாக்யஸ்ரீ அப்படி இழைச்சி அந்த அளவு நமக்கு அந்த அளவுக்கு நம்மளால பாட முடியற அளவுக்கே இல்ல. அந்த அளவு ரொம்ப பிரமாதமா அமைஞ்சிருக்காரு, பிரமாதமான ஒரு பாடல். அது தவிர இதுல சிவாஜியும் மாலினின்னு ஒரு ஆக்டர், மாலினின்னு ஒரு ஆக்டர், மழை பெய்யுற ஞாபகம் இருக்கு, மழையில பாடுவாங்க. பந்துலு டைரக்ஷன், பந்துலு படம். ஓ பத்மினி பிக்சர்ஸ், சுபாஷ் பீனா அவர் தானே? ஆமா, அவரு பந்துலு படம். எல்லா படமும் சுபாஷ் பீனா எல்லா பாட்டுமே எடுத்து சார். ஆமா, அப்ப அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இந்த இதுல இன்னொரு ஒரு விசேஷமான செய்தி என்னன்னாக்க, இந்த காணா இன்பம் மாதிரியே டிஜி லிங்கப்பா தான் பண்ணதாக சொல்கிறார்கள். ஆனா கேவி மகாதேவன் மியூசிக்ல அந்த படம் சுபதினம் படத்துல ஒரு பாட்டு வரும். ஆண்டுக்கு இல்ல, இந்த ஆண்டுக்காண்டல சுபதினம் படத்துல ஏறக்குறைய இதே மாதிரியே டிஜி லிங்கப்பா பண்ணிருக்காரு. பாலமுரளி கிருஷ்ணாவும் சுசீலாவும் ஒரு பாட்டு, புத்தம் புது மேனி மகராணி தூங்கும் மலர்வனமோ. அதாவது இந்த பாட்டு மாதிரி பண்ணணும்னு பண்ண ஒரு பாடல். அது சிறப்பான ஒரு பாடல் தான். ஆனா அந்த அளவுக்கு பிரபலமா அமையறது. ஆமா, இந்த அளவுக்கு இந்த அளவு இல்ல. அதுதான். ஆனா ரொம்ப நல்ல பாடல். அது கேவி மகாதேவன் இசை தான் அந்த படத்துக்கு. நான் கூட இந்த பாடல் இவர் பண்ணதா தான் சொல்றாங்க. அது எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியல நமக்கு. ஆனா ஏன்னா இது காணா இன்பமோட அந்த டச்சஸ் எல்லாம் அந்த சாங்ல இருக்கிறதால கொஞ்சம் நம்ப முடியுது. ஆமா,
இது ஒரு ருசி வரல. ஆமா, இந்த அளவுக்கு பாடல் வரல, ரிசல்ட் வரல. அப்புறம் பாக்யஸ்ரீல பார்த்தோம்னா இது எல்லாத்தோட பிரமாதமான ஒரு பாக்யஸ்ரீ பாட்டை கையில வச்சு நம்ம பாக்யஸ்ரீ பாட்டெல்லாம் சொல்லுங்க. நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. மலரே என்னிடம் மயங்காதே, நீ மயங்கும் வகையில் நான் இல்லை. நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. திருப்பியும் கண்ணனின் சன்னதியில் எந்தன் கண்மணி புன்னகையில் இனிமேல் காலங்கள் உள்ளவரை எந்தன் பொன்மணிக்கு என்ன குறை. அது ஒண்ணு. அழகான மலரே, அறிவான பொருளே, தெளிவான தெளிவே, செஞ்சாந்து மணமே. அழகான மலரே, அறிவான பொருளே, தெளிவான தெளிவே, செஞ்சாந்து மணமே. என்ன இனிமை சார், அவ்வளோ பிபிஎஸ் அவர் போடுற சங்கதி நமக்கு வராது. அப்படி இழையும் அந்த சங்கதி, அப்படி இழையும். இந்த மாதிரி பாக்யஸ்ரீல இன்னும் எக்கச்சக்க பாடல்கள் சொல்லிட்டே போகலாம், எல்லாமே இது. அப்புறம் இந்த எம்எஸ்வி இவர் நேற்று நாளை படத்துல ஒரு பாட்டு பண்ணாரு பாருங்க, என்ன ஒரு அது அந்த மாதிரி ஒரு பாட்டு. புலமை பித்தன் பாடல். நீ என்ன சொன்னாலும் கவிதை, உன்னை எங்கெங்கு தொட்டாலும் இனிமை, நீ என்ன செய்தாலும் புதுமை, உன்னை எங்கெங்கு தொட்டாலும் இளமை, நீளிமை இளமை. சின்னஞ்சிறுமலர் பனியினில் நனைந்து, சின்னஞ்சிறுமலர் பனியினில் நனைந்து, என்னை கொஞ்சம் வந்து தழுவிட நினைந்து, முல்லை கொடியென கரங்களில் வளைந்து, முத்துச்சரமென பொருநகை புரிந்து, குறுநகை புரிந்து, நீ என்ன சொன்னாலும் கவிதை, உன்னை எங்கெங்கு தொட்டாலும் இனிமை. சாகித்யம் கெட்டது, அவ்வளவு அழகா பண்ணிருப்பாரு. என்ன சாங் சார் இது, சூப்பர் சாங், ரொம்ப அருமையான பாடல் அது. அதே மாதிரி இந்த பாக்யஸ்ரீன்னு சொல்லும்போது ஒரு பாட்டை நம்ம விடவே முடியாது. அது என்னன்னா, ஒரு டிஎம் சௌந்தரராஜன் டிவோஷனல். அந்த நம்ம இந்த மதனமோகினி பத்தி பேசும்போது அந்த பாடல் கேவி மகாதேவன் பாடியிருந்தா, அந்த பாட்டை இயற்றினவர் பாத்தீங்கன்னா எம்பி சிவம்னு ஒருத்தர். அந்த படத்தோட டைரக்டர் எம்எல் பத்தின்னு நான் சொன்னேன். அந்த பாட்டை இயற்றியவர், அந்த மதனமோகினி படத்துல இருக்க அத்தனை பாடல்களையும் இயற்றியவர் கவிஞர் எம்பி சிவம்னு பேரு. அதாவது அவரோட ரியல் நேம் வந்து பரமேஸ்வரன் நாயர். அந்த பரமேஸ்வரன் நாயர் வந்து பாருங்க, அந்த தமிழ் பாடல்கள் மேல இருக்க அந்த ஒரு பக்தி, அந்த பாடல்கள், அதாவது தமிழ் பாடல்கள் மேல இருக்கிற அந்த ஒரு பேர் ஆர்வம், அந்த ஒரு இதால மரியாதையால தன்னோட பேரை வந்து எம்பி சிவம்னு மாத்திண்டு ஒரு ஏறக்குறைய பாபநாச சிவ ரேஞ்சுக்கு பாட்டுலாம் எழுதுவார். அந்த அளவுக்கு ஒரு சிறந்த கவிஞர். இதுல இன்னொரு விசேஷமான இது என்னன்னாக்க, இந்த எம்பி சிவம்ன்றவர் வந்து அந்த பரமேஸ்வரன் நாயர் அவருடைய சிஸ்டர் இன் லா சன்னு தான் டி.கே. புகழேந்தி. அவருடைய சிஸ்டர் இன் லா சன் இஸ் டி.கே. புகழேந்தி. அந்த டி.கே. புகழேந்தியை இந்த மதனமோகினி படத்துல தான் கேவி மகாதேவனோட அவரோட அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணார். மதனமோகினி 1953 அப்போலேருந்து அசிஸ்டண்டா இருக்காரு அந்த டி.கே. புகழேந்தி. அந்த எம்பி சிவம் வந்து டிஎம் சௌந்தரராஜனோட பக்தி பாடலுக்காக வந்து எழுதி கொடுத்திருக்காரு. அந்த பாக்யஸ்ரீ ராகத்துல கந்தன் திருநீரணிந்தால் கண்ட பிணி ஓடிவிடும், கொந்தகங்கள் மாறி இன்பம் குடும்பத்தை நாடி வரும், கந்தன் திருநீரணிந்தால் கண்ட பிணி ஓடிவிடும், கொந்தகங்கள் மாறி இன்பம் குடும்பத்தை நாடி வரும், கந்தன் திருநீரணிந்தால் கண்ட பிணி ஓடிவிடும், சுந்தரவேல் அபிஷேக சுத்த திருநீரணிந்தால்
சுந்தரவேல் அபிஷேக சுத்த திருநீரணிந்தால் வந்த மூத்தவளும் வழி மாறி போய் விடுவாள். அந்த நேரம் பார்த்திருந்த அன்னை செல்வம் ஓடி வந்து, அந்த நேரம் பார்த்திருந்த அன்னை செல்வம் ஓடி வந்து சிந்தையை குளிர வைத்து சொந்தம் கொண்டாடிடுவாள். கந்தன் திருநீரணிந்தால் கண்ட பிணி ஓடிவிடும். குந்தகங்கள் மாறி இன்பம் குடும்பத்தை நாடி வரும். கந்தன் திருநீரணிந்தால் கண்ட பிணி ஓடிவிடும். ஆ ஆ சூப்பர். டீமர்ஸ் அப்படியே கண்ணு கொண்டு நிறுத்தி வந்து கருத்தில் பிடிக்கும்போது குடும்பத்தில் இன்பம் சென்று பாருங்க பார்த்தீங்களா. இந்த நிகழ்ச்சியை கேட்டு எல்லாருக்கும் குந்தகங்கள் மாதிரி இன்பம் குடும்பத்தை நாடி வரும். என்ன வார்த்தைகள் பாருங்க. பரமேஸ்வரன் நாயர் இந்த அழகா தமிழ்ல எழுதியிருக்காரு. இது யாருமே தெரியாது பெருமாக்கள். அது நீங்க சொல்லிதான் தெரியுது எல்லாருக்குமே. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் சொல்றது, பாட்டு கேட்டு இந்த பாட்டு இந்த நிகழ்ச்சியே இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் சொல்றது தானே. இன்பம் குடும்பத்தின் நாடு சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த நிகழ்ச்சி பார்க்குற குடும்பத்துக்கு எல்லாமே இன்பம் நாடி விடும். டைம் போனதே தெரியல. வந்து டைம் போனதே தெரியல. எனக்கு வந்து ராகப்பிரகாரம் சுந்தரன்றது வந்து உண்மையிலேயே வந்து அற்புதமான இந்த பேரை கொடுத்தாலும் பாராட்டு. வந்து ஏதோ இந்த ராக தேவதையே அவங்க கொண்டு இருக்க வந்து அப்படி ஒரு ராகத்தை பாடும்போது அந்த தேவதையை கண் இருக்குமா. நான் பரிபூர்வமாக பார்க்குறேன் சார். அதெல்லாம் இப்போ எல்லாம் பெரிய ஆசீர்வாதம் சார். நம்ம கிட்ட ஒன்றும் இல்லை. ஏதோ இந்த டிஎம் சௌந்தரராஜன் அந்த மாதிரிலாம் நமக்கு அந்த எல்லாம் இந்த படத்தில் இருக்கிற அந்த மகான்கள் தான். ஆமாம், அவங்களுடைய அந்த படத்தில் இருக்கவங்கள தான் வந்து நம்ம மகான்கள் மாதிரி நினச்சிக்கிறோம். அந்த அளவுக்கு நமக்கு இந்த ஆர்வத்தை ஏற்படுத்தினவங்க அதை சொல்லணும். எல்லாம் ஒரு நம்ம கையில் கடாட்சம். அவ்வளோதான் சார். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.